வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவர் சாய்ஸ் ட்ராவல் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூரில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூக்கு தான் போக போகிறோம். பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க், அங்கே தான் போக போகிறோம். நம்ம அங்கேருந்து வந்து இந்த ரோட்டில் இப்படி போகணும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக இந்த ரோட்லேயே போயிட்டு திரும்ப வாபஸ் வந்தேன். ஸோ பன்னார்கட்டா வரவங்க வந்து பெங்களூர்லேருந்து வரும்போது அங்கேருந்து வந்து நம்ம அப்படியே நேராக ஆக்சுவலி போகணும். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. அப்படியே ஸோ இது பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்தோம்னாக்கா நம்ம வெஹிக்கிள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஸோ அங்கே வந்து சஃபாரி பஸ்ஸஸ் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது ஆக்சுவலி. ஸோ பஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து இங்கே தான் நிற்கும். பெருசாகவே இருக்குது ஆக்சுவலி. நிறைய பஸ்ஸஸும் டைமிங்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஈஸி ஆக்சஸ் பண்ணி நம்ம சிட்டியிலேருந்து வந்துட முடியும். பார்க்கிங் சார்ஜஸ்ஸு 30 rupees 2 wheeler வாங்குறாங்க. காருக்கு பார்த்திங்கனாக்கா 50 ரூபா இருக்குது. ஸோ வெளியே பார்த்திங்கனாக்கா நிறைய கடைகள்லாம் அப்படியே இருக்காச்சு. நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கேன். ஸோ காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பே போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். 9:30க்கு ஆக்சுவலி பார்க் ஓப்பனு. சஃபாரியும் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்தோம்னாக்கா அங்கே போயிடலாம். நிறைய கடைகள், பசங்களுக்கு சின்ன பசங்க வாங்குறது எல்லாமே இருக்குது. ஸோ பெங்களூருக்கு வந்தோம்னாக்கா இங்கே வந்து மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ண வேண்டிய ஏரியா தான் இது. சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு பெங்களூருக்குள்ளேயே ஒரு ஜூ இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அங்கே முன்னாடி நம்ம பார்த்த அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நேராக உள்ளே வந்தோம்னாக்கா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போகணும். இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நான் அப்பயே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு இன்னும் கடைகள் இப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதெல்லாம் இதெல்லாம் பயங்கர பிஸியாகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சனிக்கிழமை, வீக்கெண்ட் தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து பயங்கர கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே உள்ளே வந்தோம்னாக்கா இங்கே ஒரு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பொட்டானிக் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் பெங்களூர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் யானையோட இதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இங்கே பார்த்திங்கன்னா கிளாக் ரூமும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதனா லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பு, இந்த பார்க்கில் ஜூவில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருந்து என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, செக் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் உள்ளே இருக்கும்போது. டிக்கெட்டு வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை நேர்லேயும் வந்து வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வசதி கொடுத்தோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்னும் நம்ம வந்து டிக்கெட்டும் எடுத்துக்கலாம் கவுண்டரில் டைரெக்டாக போய்ட்டு. நான் ஆக்சுவலி வந்து ஆன்லைனில் பண்ணலை. ஸோ நேராக தான் வந்து இங்கே ஏற்படுறேன். இங்கேயும் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணிங்க, நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர்லேயே மென்ஷன் ஆகிருக்கு. பார்த்திங்கனாக்கா நான்ஏசி பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம். அடல்ட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி, அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற நாளோட அன்றைக்கி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தது. மற்ற நாள் மண்டே டு ஃப்ரைடே வந்து 350 தான். என்ன கான்செப்ட்னு தெரியல, ஏன் 50 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தெரியல. பட் எனிவே இன்றைக்கி வந்து நம்ம 400 ரூபா பேக்கேஜ் தான் போக போகிறோம். ஸோ அது பார்த்திங்கனாக்கா ஜூ வந்து சஃபாரி ரெண்டும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆக்சுவலி 3 டைப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து சஃபாரி, அப்புறம் ஜூ விசிட்டிங்கு, அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சேர்ந்து நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. அப்படி இல்லைன்னா தனியாக வந்து 50 ரூபா தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 450 ரூபா வந்து இன்றைக்கி தேவைப்படும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா. அதே வந்து நம்ம மண்டே டு ஃப்ரைடே வந்தோம்னாக்கா 400 ரூபா தேவைப்படும். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா தனியாக சிங்கிள் பர்சனாக வந்தீங்கனாக்கா நீங்கள் ஏதாவது குரூப் கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிங்கிளாக வந்திருக்கேன், ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த ஜூ பார்த்திங்கனாக்கா பெங்களூர்லேருந்து, அதாவது சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியாக வரும்போது பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ வழி பார்த்திங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். காலையில் டைம் வந்திங்கனாக்கா டிராஃபிக்கே இருக்காது. ஸோ டிராஃபிக்கு தாண்டி கொஞ்சம் அவுட்ரு சிட்டிக்கு வந்துட்டோம், அவுட்ரு சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம்னாக்கா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ரோடு. ஸோ அந்த ட்ராவலில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பெங்களூருக்கு வரவங்க, பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி சைடில் வரவங்களாம் வந்து
இந்த ஜூ வந்து விசிட் பண்ணலாம். ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ மக்களே நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜூக்கும் சஃபாரிக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். நான் ஏசி 400 ரூபா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் கேஷும் கொடுத்து வாங்கிக்கலாம், ப்ளஸ் வந்து கார்டும் பேமெண்ட் இருக்குது. யூபிஐனா செப்பரேட் நம்ம மிஷின் தனியாக அப்படியே காட்டினாலே அங்கே நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 9:30 ஓப்பன்னு, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போகலாம். இப்போது ஜூ என்ட்ரி. ஸோ நம்ம டிக்கெட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அதை போக வேண்டியது தான். ஸோ இங்கே போர்டை போட்டிருக்கு. லெஃப்ட்டில் வந்து நம்ம சஃபாரிக்கு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாக்கா ஜூ போகிறது. ஃபஸ்ட்டு சஃபாரி போயிட்டு அப்புறம் வந்து நம்ம ஜூ போகணும். ஸோ ஃபைனலாக நம்ம வண்டிக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வண்டி கிளம்பியாச்சு. 30 பேருக்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்குது இங்கே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீட் தான். ஸோ வண்டி கிளம்பி போய்ட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள் உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிறது தான் செம்மையாக இருக்குது. பார்த்திங்கனாக்கா ஒரு லெவல் ஆஃப் கேட் இருக்கும். ஒரு கேட்டு முடிஞ்ச பிறகு அடுத்து அப்படி லைனாக போய்ட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதுனால வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருச்சு. அது ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ரோடு வளைஞ்சு தான் போகுது. அந்த ஜர்னியே செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு நம்ம மானை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மண்கூட்டம் இருக்குது. நிறைய ஆக்சுவலி மானங்கள். ஸோ அடுத்த கேட்டுக்கு உள்ளே என்ட்ராயிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து யானை பழக்கப்படுத்தப்பட்ட யானை வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வர வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யானை நல்லா குளிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய யானை வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போகுது யானை. செம்மையாக இருக்குது. ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஒப்பீட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யானை வருது. அது எவ்வளோ சின்ன குட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யானை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க தூரத்தில். எனக்கு எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு சூப்பராக காட்டுறாங்க ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் இருக்குது. செம்மையாக இருக்குது. சிங்கிளாக நிற்கிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெப்போர்டு பார்த்துட்ருக்கோம். லெப்போர்டு வந்து இதான் சிறுத்தை வந்து ஏகப்பட்டது இருக்குது. பயங்கரம் சண்டை போகுது. சண்டைலாம் போட்டுட்டு செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்குன்னா வந்து செம்மையாக ஜாலியாக இருக்குது. பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குது பாருங்க. பயங்கர சைஸில் இருக்குது. உள்ளே ஒரு ஸ்டாஃப் வந்து நடந்து போய்ட்டுருக்காரு. ஸோ செம்ம மெயின்டெயின்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்த விட்டு மறுபடியும் வெளியே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து ரோட்லேயே படுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டி மெதுவாக போகுது. எப்படி படுத்துட்டு பாருங்க செம்மையாக.
ஸோ நடுவில் படுத்துட்ருக்கு சிங்கம். ஒரு பக்கத்துலேயே போகுது. செம்ம சைஸில் இருக்குது, ரோட்லேயே கொடுத்துருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை ரோட்டில் இருக்கிறது. செம்மையாக இருக்குது. கால் பாருங்கள் எப்படி இருக்குது. ரெண்டு பெண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கம் இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது மக்களே. பாருங்க, கையெல்லாம் விட்டுட்டு உஷாராக இருக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புலி கீழே உட்காந்துருக்கு. செம்ம பெருசு சைஸு, செம்ம சைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே செம்ம பெருசாக இருக்குது. பாருங்க இங்கே பாருங்க வெள்ளைப்புள்ளி ரோடு அப்படியே வெளியவே இருக்குது. இங்கே ஓடுது, பக்கத்துலேயே இருக்குது. செம்மையாக இருக்குது. கூண்டு உள்ளே ஒன்று இருக்குது, இது கூண்டு வெளியே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறது போகிறது உள்ளே போகிறதுக்கு, ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. வரும் வால் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு மக்களே சஃபாரி போயிட்டு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு சஃபாரி. 300 ரூபா ஆக்சுவலி சார்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா இதுக்கு ஜூக்கும் சஃபாரிக்கும் சேர்த்து. ஸோ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 300 ரூபா இன்னும் சார்ஜ் ஆகுது. செம்மையாக இருந்துச்சு. 300 ரூபாய்க்கு செம்ம ஒருத்தங்க. அப்படியே சிங்கம்லாம் வந்து பக்கத்துலேயே பார்த்ததுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய் இருந்துச்சு. சிறுத்தை மட்டும்தான் கொஞ்சம் கூண்டில் இருந்து அது சரியாக பார்க்க முடியல. பட்டு புலி, சிங்கம் நல்லா பார்த்தோம். கரடி கூட கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல. பட்டு சிங்கம், புலி செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ரோடுக்கிட்டே பார்த்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம காசு கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபோனெல்லாம் நம்ம வெளியே விட்டு கை விட்டு வீடியோலாம் எடுத்தோம்னாக்கா ஆக்சுவலி சிங்கம் வந்து ரொம்ப நோட் பண்ணுது. நான் ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னையும் அப்படி தான் நோட் பண்ணிச்சு. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம்னாக்கா நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கிட்ட நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க.